ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத்தே கோதாயை நமஹ. மார்கழி திங்கள் 6ஆம் நாள் புல்லும். கோதா குணானுபவத்தில் இன்று பார்க்க இருக்கும் விஷயம் கோதா சௌந்தரியம். பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களிலே சௌந்தரியம் அப்படின்னு ஒரு குணம், அழகுன்னு அர்த்தம். அழகான திருமேனி. அந்த பெருமாளுக்கு ஏற்ற மாதிரி தாயாருடைய கல்யாண குணம் இருக்கும்போது அவருக்கும் மிகவும் அழகான திருமேனி இருக்கிறது என்பதாக புராணங்கள், ஆச்சாரியர்கள் எல்லாருமே அழகாக ஸ்தோத்திரம் செய்வது வழக்கம். அதுவும் குறிப்பாக அழகுக்கே பெயர் போனவன் கண்ணன். அவனுடைய சௌந்தரியம் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதத்தில் சுக்காச்சாரியர் அழகாக சொல்கிறார். இதெல்லாம் வர்ணிக்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது, அதனால் சுருக்கமாக சொல்கிறேன், அற்புதம் அப்படின்னு விட்டார். தம் அற்புதம், அற்புதம், அவ்வளோதான். அப்போது அதுக்கேற்ற மாதிரி ருக்மிணி பிராட்டியாருடைய சௌந்தரியம் எப்படி இருக்குன்னு கேட்டால் சுவாமி தேசியன் அழகாக சொல்கிறார். இதெல்லாம் வர்ணனைக்கு அப்பாற்பட்டது, அதனால் நானும் ஒரே வரியில் சொல்கிறேன், அற்புதத்துக்கு அற்புதம் அப்படின்னார். தாம் அற்புதாம் சித்திம் இவ அற்புதான. அற்புதம் கண்ணன், அந்த கண்ணனுக்கே அற்புதமாக இருக்கிறதுங்கிறார். அந்த மாதிரி கண்ணனுடைய அழகுக்கு ஏற்ற மாதிரி தன் அழகு இருக்கான்னு நாச்சியார் கண்ணாடியில் பார்த்துப்பார். அப்படியே மாலையை சூடிக்கொள்வார். அந்த மாலையை கண்ணன் அப்படியே ஏற்றுப்பான்னா இந்த சௌந்தரியத்தில் மோகிச்சு தானே ஏற்றிருக்கான் கண்ணன். அப்போ நாச்சியாருடைய சௌந்தரியம் எப்படி இருக்குங்கிறத சுவாமி தேசிகன் திருவாக்கில் நம்ம பார்க்கணும். அதுதான் அற்புதமாக இருக்கும். ருக்மிணி பிராட்டியார் சௌந்தரியம் மாதிரி அழகாக சாதிக்கிறார். எப்படின்னு கேட்டால் ஒரு நதி மாதிரி அழகாக இருக்கார். பொதுவாக பெருமாளுடைய திருமேனி அழகை குளம் மாதிரி என்று சொல்வார்கள். தீர்கிகா தாவகீனா ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதம் இவக்கிரதம். சுவாமி தேசியன் சொல்கிறார், தீர்கிகா தாவகீனா, ஒரு குளம் மாதிரி, நான் வாசத்தடம் போல் வருவான். என்னன்னா பெருமாளுடைய நாபியை பார்த்தா கமலம் போல் இருக்குது, கண்ணை பார்த்தா கருணைதல் போல் இருக்குது, குளிர்ச்சியான ஒரு திருமேனி, நம்முடைய தாபத்தை போக்கக்கூடிய திருமேனி, அழகான திருமேனி, அழகான குளம் மாதிரி இருக்குன்னா அப்போ நாச்சியாருடைய திருமேனியை குளம்னு சொன்னால் போராது, குளத்தை காட்டிலும் விசேஷமாக நதி மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நதி அழகை பார்த்தானா தெரியும். காவேரி நதி வரக்கூடிய அழகு இருக்கு இல்லையா, அழகாக மெலிந்தவளாக வரும்போது, அப்படி வெள்ளப்பெழுக்கு எடுத்து வரும்போது பார்க்கக்கூடாது. மெலிந்த ஒரு ஓடையாக காவேரி நதி வரக்கூடிய அழகு, அதனுடைய வளைவு, நெளிவு, சுழிவு எல்லாத்தையும் பார்க்கும்போது அழகாக இருக்கும். சில 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 நடை அழகு நடந்தாய் வாழி காவேரின்னு தமிழில் ஒரு பாட்டு இருக்குது. அந்த மாதிரியாக அந்த நடை அழகே அழகு காவேரிக்கு. அந்த மாதிரி சொல்லணும். அப்படி பார்த்தான்னா சூடி கொடுத்த நாச்சியாருக்கு எந்த நதி அழகு அப்படின்னா அதை கண்ணன் தானே சொல்லணும். கண்ணன் சொல்கிற மாதிரி நம்ம யோசித்து பார்ப்போம். சோணாதரேபி குச்சயோரபி துங்கபத்ரா வாசாம் பிரவாக விபவேபி சரஸ்வதீத்வம் அப்ராகிருதைரபி ரசைர் விரஜாஸ்வபாவாத் கோதாபி தேவி கமிதுர் நனு நர்மதாசி. கண்ணன் சொல்கிறானா சூடி கொடுத்த நாச்சியார் ஆண்டாளை பார்த்து, நாச்சியாரே, உம்முடைய திருப்பவள செவ்வாயிலே நீர் சோனா நதி, உம்முடைய திருமார்புகளிலே நீர் துங்கபத்ரா, உன்னுடைய வாக்கு அழகிலே நீர் சரஸ்வதி, உம்முடைய சுத்தமான மனோபாவங்களிலே ரசங்களிலே நீர் விரஜா நதி, உம்முடைய சுபாவத்திலே நீர் கோதாவரி நதி, என்னை பொறுத்தவரை நீர் நர்மதா நதி அப்படின்னு சொல்கிறாராம். எல்லாம் ரெண்டு ரெண்டு அர்த்தத்தில் இங்கே சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இங்கே சோணாதரேபி குச்சயோரபி துங்கபத்ரா, அழகான ஸ்லோகம். அதான் நதிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஆண்டாளுடைய திருப்பவள செவ்வாயை பார்த்தானா சோனா நதியாம். சோனா நதின்னு ஒரு நதி வடக்க செக்கச்செவேல்னு இருக்குமா. ஒரு நெளிவு சிழிவோட சோனா நதி, சிவந்த சோனா நதி அப்படி ஒரு இடத்துல பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆண்டாள் திருப்பாவை அருளி செய்யும்போது, ஆண்டாள் பாட்டு பாடும்போது, ஆண்டாள் வார்த்தை பேசும்போது அப்படியே சோனா நதி மாதிரி இருக்காராம் அவருடைய திருப்பவள செவ்வாய். குச்சையோரபி துங்கபத்ரா, திருமார்புகளிலே பார்க்கும்போது துங்கபத்ரா நதிங்கிற. இங்கே தான் தேசியனுடைய சாமர்த்தியம் இருக்குது பாருங்க. ஏன்னா துங்கபத்ரான்னு ஒரு நதி கிடையாது, அது இரட்டை நதி. துங்கான்னு ஒரு நதி, பத்ரான்னு ஒரு நதி, ரெண்டு சேர்ந்து துங்கபத்ரா. துங்கா அப்படின்னா என்ன அர்த்தம்னா நல்ல கம்பீரமாக உயர்ந்து மேன்மையாக நிற்பதுன்னு அர்த்தம். பத்ரானா அழகானதுன்னு அர்த்தம். அப்படி வர்ணிக்கிறார்.
2 அர்த்தத்தில். வாச்சாம் பிரவாக நிவகேபி சரஸ்வதித்வம். கோதாதேவியுடைய வாக்குகள் வாயாலே அப்படி பேசும்போது பார்த்தான்னா சரஸ்வதி மாதிரி இருக்காராம். ஏன்னா வாக்குனாலே சரஸ்வதி தான். அது மட்டும் இல்லை, சரஸ்வதி ரொம்ப ஸ்வச்சமாக அழகாக தெளிந்ததாக இருக்கும். விமல ரசாவகா ரிஷகிரீஷ தயே பவதி சபதி சரஸ்வதீவ சமயத்யகம் அப்ரதிகம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. ரொம்ப சொச்சமான ஒரு நதி, அழகான ஒரு நதி. சில சமயம் பூமிக்குள்ளே இருக்க மாதிரி அந்த வாக்குக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். சுரி கொடுத்த நாச்சியார் வார்த்தை கூட அப்படி தான். அவர் என்ன பாவத்தில் சொல்கிறார் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கும். அதான் சரஸ்வதி. அப்ராகிருதைரபி ரசைர் விரஜா ஸ்வபாவாது. இங்கே தான் வேதாந்த தேசிகன் கவி சொல்கிறார். அதாவது ஒரு ரசம் இருக்கு இல்லையா, சிருங்கார ரசம். சிருங்கார ரசத்தில் வச்சு பார்த்தா விரஜா நதி மாதிரி இருக்காராம். என்னன்னா, நமக்கெல்லாம் ஒரு சிருங்காரம், ஒரு காதல், காமம் இதெல்லாம் வந்தால் ரஜோகுணத்தினால் வருதுன்னு அர்த்தம். இதான் மனுஷனுக்கு சத்துவகுணத்தினாலே நல்ல ஞானம், வேதாந்த ஞானம் வரும். ரஜோகுணத்தினாலே காதல் காமங்கள்லாம் வரும். தமோ குணத்தினாலே கோபம், துவேஷம், முரட்டுத்தனம் எல்லாம் வரும். பொதுவாக நமக்கு எல்லா குணமும் கலந்துருக்கு. ஏன்னா இந்த பிரகிருதியில் நாம் இருக்கோம் இல்லையா. இந்த சரீரம், இந்த இந்திரியங்கள், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய போக பொருட்கள் எல்லாம் பிரகிருதியிலேன்னு வந்தது. பிரகிருதியில் வந்தாலே எல்லா குணமும் இருக்கும். அதனால தான் காதலுக்கு வசப்படுகிறோம், எல்லாம் இருக்குது, ரஜோகுணத்தினாலே வந்துட்டுருக்கு. ஆனால் நாச்சியாருக்கு அது இல்லையே. அவருக்கு இருக்க பகவானிடம் அவருக்கு இருக்கக்கூடிய பிரேமம் அப்படிங்கிறது பிரகிருத்தினாலே வந்ததில்லை. அது இயல்பானது. அது மனசினால் வந்ததில்லை. அது ஆத்மாவுக்கும் இருக்கக்கூடியது சீவைகுண்ட லோகத்தில். அதனால் ரஜஸ் இல்லைங்கிற அர்த்தத்தில் விரஜா அப்படிங்கிறார். சீவைகுண்டத்தில் விரஜா நதி அப்படின்னு ஒரு நதி இருக்குது. அது அப்ராகிருதமான ஒரு நதி. அதனால் இதை பார்த்தோன்னா ஆண்டாளுடைய ரசங்களை எல்லாம் பார்த்தால் சீவைகுண்டத்தில் நாச்சியாருடைய ரசம் இல்லையா அது. அதனால் விரஜா நதி. அப்ராகிருதைர் அபிரசேர் விரஜா ஸ்வபாவாத் கோதா. கோதாதேவி கோதாவரின்னு அர்த்தம். ஸ்வபாவம் ஏன்னா நல்ல வாக்குகள் கொடுக்கறபடினாலே கோதா, நம்மை பேச வைக்கிறபடினாலே கோதா. தேவி கமித்துர் நனு நர்மதாசி அதெல்லாம் இருக்கட்டும். கிருஷ்ணன் இப்படிலாம் சொல்கிறான்னு வச்சுப்போம் ஆண்டாளை. சுவாமி தேசிகன் சொல்கிறார், கடைசியில் ஒட்டுமொத்தமாக என்னன்னு கேட்டால், ஒட்டுமொத்தமாக ஒரு உபமானம் சொல்ல முடியாது. என்ன மொத்தம் அப்படி இங்கே அங்கே சொல்லலாம். மேலே ஹந்தை கஸ்மின் கொச்சித பினத்தே சண்டி சாதிருஷ்யமஸ்தி அப்படின்னு ஒரு காளிதாசன் வாக்கு. ஒரு உதாரணம் சொல்ல முடியலையேன்னுவான் அவன். ஆரொப்பார் இவர் குணங்கள் அனைத்தும் கண்டால் அருளாளர் தாமெனினும் தமக்குவாரேன்னு சொல்கிற மாதிரி. ஆனால் சுவாமி தேசியன் முத்தாய்ப்பா ஒன்று சொல்கிறார், கண்ணனை பொறுத்தவரை நர்மதா கோதாதேவி. நான் நர்மத்தை கொடுப்பவள்னு அர்த்தம். நர்மனா ஒரு களிப்பு, ஒரு ஆனந்தம், அதை கொடுக்கக்கூடியவர். கண்ணனுக்கு பல விதத்திலே சிருங்கார பாவத்திலும் பக்தி பாவத்திலும் பல பாவத்திலும் கண்ணனுக்கு மனசிலே சந்தோஷத்தையும் புத்துணர்ச்சியும் கொடுக்கிறபடியினால் நர்மதாவாக நாச்சியார் இருக்கிறார். ஆக பல நதிகளுடைய தன்மை மொத்தத்தையும் வைத்துக்கொண்டு நதியை போல அழகாக இருக்கக்கூடியவர் என்று, அதுவும் கண்ணனுக்கே நர்மத்தை கொடுக்கக்கூடிய, கண்ணனுக்கு ஒரு வெட்கத்தை கூட கொடுக்குறாராம். அந்த அளவு சிருங்காராதி பாவங்களோடு கூட நாச்சியார் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். சோனாதரேபி குச்சயோரபி துங்கபத்ரா வாசாம் பிரவாக நிவகேபி சரஸ்வதித்வம் அப்ராகிருதைரபி ரசைர் விரஜா ஸ்வபாவாத் கோதாபிதேவி கமிதுர் நனி நர்மதாசி. அப்படின்னு வரும். அதுவும் உண்டு 7 நதி சொல்லியிருக்காரு. 7 சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று, என்னதான் இருந்தாலும் சோனாவாக இருந்தாலும் துங்கபத்ராவாக இருந்தாலும் கண்ணனை பொறுத்தவரை நர்மதாவாக இருக்காருங்கிறது தான் கடைசி முடிவு அப்படின்னு. ஏன்னா கண்ணனுக்கே ஆமுது காமம், கண்ணனுக்கு தான் மொத்தம் எல்லா அழகும் கண்ணனுக்கு அர்ப்பணம் அப்படிங்கிற ரீதியில் இருக்கார் இல்லையா. அதனால நர்மதாவாக இருக்கார் என்று அழகான முடிவு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.